அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பில் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தன்னுடைய சொந்த நிறுவனமான சித்ராலயா பேனரில் தயாரித்து இயக்கி 1969 வெளிவந்த பிரம்மாண்டமான ஆக்ஷன் திரைப்படம் சிவந்த மண் திரைப்படம். சிவந்த மண் திரைப்படத்தை பற்றி இந்த பதிவில் சுருக்கமாக பார்ப்போம். வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் சிவந்த மண் திரைப்படமாகும். அதோடு சமூக படங்களில் பிரம்மாண்டமான படமாக வெளிவந்த முதல் படமும் சிவந்த மண் திரைப்படமாகும். சிவந்த மண் திரைப்படத்தின் பாதி திரைப்படம் வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டன. மீதி காட்சிகள் பிரம்மாண்டமான அரங்கங்கள் அமைத்து படமாக்கப்பட்டன. எகிப்து நாட்டினுடைய பிரமிடை மிக பெரிய அளவில் வடிவமைத்து பட்டத்து ராணி என்ற பாடலை படமாக்கினார்கள். போர்த்துகீசிய கப்பலின் உள்வடிவம் மதுபான கடை. மதுபான கடைக்கு பின்புறம் இருக்கும் போராளிகள் தங்கும் பாலடைந்த மண்டபம். மதுபான கடையையும் அந்த பாலடைந்த மண்டபத்தையும் இணைக்கும் ஆறு, மன்னரின் அரண்மனை, போலீஸ் அதிகாரியின் பங்களா என்று மிக பிரம்மாண்டமாக அரங்கங்கள் அமைக்கப்பட்டன. முக்கியமாக வாகினி ஸ்டுடியோவில் 6 செட்டுக்காக பிரம்மாண்டமான தொட்டிகள் கட்டப்பட்டு தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்த நிலையில் அந்த தொட்டிகள் உடைந்து அந்த தொட்டியில் இருந்த 2 லட்சம் கேலன் தண்ணீர்கள் ஸ்டுடியோ முழுவதும் பரவி வடபழனி சாலை முழுவதும் ஓடியது. பின் மீண்டும் இரவு பகலாக தண்ணீர் நிரப்பப்பட்டு செயற்கை ஆறு உருவாக்கப்பட்டு படப்பிடிப்பு நடந்தது என்று அன்றைய செய்திகளில் செய்தியாக வெளிவந்தது. மேலும் இந்த படத்தின் ஒரு காட்சியில் ஹெலிகாப்டர் தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக நாயகனும் நாயகியும் ஒரு குழியில் குதிக்கும் காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் டூப் இல்லாமல் நடித்தார். அந்த காட்சியில் அவர் மயிரிழையில் உயிர் தப்பினார். இந்த செய்தியும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட காட்சிகளில் பிரான்ஸ் நகரின் ஈபிள் டவர், இத்தாலியின் ரோம் நகரம், ஸ்பெயின் நாட்டின் காளை விளையாட்டு, சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் பனிமலை என்று அதுவரை தமிழ் சினிமாவில் காட்டப்படாத காட்சிகள் திரையில் காட்டப்பட்ட போது ரசிகர்களுக்கு அந்த ஊர்களுக்கு சென்று வந்த உணர்வை அது கொடுத்தது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து 1963 அன்று சிந்திய ரத்தம் என்ற திரைப்படத்தை ஆரம்பித்தார். சில காட்சிகள் எடுக்கப்பட்ட நிலையில் எம்ஜிஆர் அவர்களால் அந்த திரைப்படத்தில் நடிக்க முடியாமல் போனதால் அந்த திரைப்படம் கிடப்பில் போடப்பட்டது. பின் சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த கதையில் சில மாற்றங்கள் செய்து தமிழில் சிவந்த மண் என்ற பெயரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை கதாநாயகனாக நடிக்க வைத்தும் இதே படத்தை இந்தியில் தர்த்தி என்ற பெயரில் நடிகர் ராஜேந்திர குமார் அவர்களை கதாநாயகனாக நடிக்க வைத்தும் ஒரே நேரத்தில் படமாக்கினார். இந்தியிலும் இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 1969 நவம்பர் 9 தீபாவளி அன்று வெளியான சிவந்த மண் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூலை வாரி குவித்தது. சிவந்த மண் திரைப்படம் 32 தியேட்டர்களில் திரையிடப்பட்டது. திரையிடப்பட்ட அனைத்து தியேட்டர்களிலும் 50 நாட்கள் ஓடியது. 9 தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடியது. அதிகமாக சென்னையில் 21 வாரங்கள் ஓடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி படங்களில் இணைந்து கொண்டது சிவந்த மண் திரைப்படம். சிவந்த மண் திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்தார். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை எழுதினார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் மிகுந்த வரவேற்பை பெற்றன.